அன்பான நேயர்களே, காலை வணக்கம். சொற்றுணை வேதியல் ஜோதிவானவன், சொற்றுணை வேதியல் ஜோதிவானவன், பொற்றுணை தீர்ந்த பொருந்த கை தோழ, கற்றுணை பூட்டிவோர் கடலினிற் பாற்றினும் நற்றுணையாவது நமசிவாயவே. கற்றுணை பூட்டிவோர் கடலினிற் பாற்றினும் நற்றுணையாவது நமசிவாயவே. துஞ்சலில்லாத பொழுதினோ நெஞ்சகம் உணைந்து நினைவில் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உரைத்தன அஞ்சு எழுத்துமே. அன்பார்ந்த நேயர்களே, இன்று பங்குனி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை, துதியை திதி இரவு 8:37 வரை, பின் திருதியை திதி பரணி நட்சத்திரம், சித்த யோகம், ராகு காலம் புதன்கிழமை மணிக்கு 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் 7 to 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் செவ்வாய் புதன் வடக்கே சூலம், எப்போதுமே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வடக்கே சூலம், பரிகாரம் வந்து பால். அன்பார்ந்த நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மேஷ ராசிக்கு ராசியிலே சந்திரனும் குருவும் சேர்ந்து, அது ஒரு பெரிய சிறந்த அமைப்பு. நேற்றிலிருந்து சந்திரன் வந்து மேஷத்துக்கு வந்து அருமையான ஒரு இணைவு என்று சொல்லலாம். இந்த இணைவு நல்ல பலன்களை தரும், அருமையான பலன்களை தரும் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த ராசியில குருவும் சந்திரன் சேர்ந்திருப்பது ஒரு நல்ல யோகம். அந்த குரு என்ன பண்ணுவார்னா 5ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்ப்பார், 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் அந்த குருவுடைய பார்வை வந்து நல்ல ஒரு சிறந்த பலன்களை தரும் என்று சொல்லுவோம். அதனால மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். அத்துடன் இல்லாமல் சனி பகவான் வேற 11 இருக்கிறார், அது ஒரு நல்ல அமைப்பு. அதனால மேஷராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருக்க, உச்சம் பெற்று 11 இருக்க, ராகு 11, சூரியன் 11, புதன் 11, இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. 11 சூரியன் இருப்பது நல்ல அமைப்பு, ராகு வந்து 11 இருப்பது நல்ல அமைப்பு. ராசிநாதன் சுக்கிரன் போய் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பது அதுவும் நிறையும். அதனால இன்று உங்களுக்கும் நல்ல நாள். இந்த குரு வந்து 12 இருக்கார். 12 இருந்தாலும் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடத்தை பார்த்தா வியாதி குறையும் என்று சொல்றார், 4ஆம் இடத்தை பார்த்தா சுகம் அதிகமாக இருக்கும். அதனால இந்த குருவுடைய பார்வை சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லலாம். ரிஷபராசி என்பவர்களே, நல்ல நாள். அடுத்து வந்து மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு வந்து ராகு வந்து 10 இருக்கார், சூரியன் 10, புதன் 10, சுக்கிரன் 5 கூட 10 போய் உச்சம் பெற்றிருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. 10 ஒரு பாவியாவது இருக்கணும், 2 பேர் இருக்காங்க, சூரியனும் ராகு. அதனால தொழிற்சாலம் மிதுனராசி என்பவர்களுக்கு தொழில் நல்ல நிறைவாக இருக்கிறது, நல்ல முன்னேறலாம். தொழில் நன்றாக இருந்தால் கட்டங்கள் தெரியாது, வருமானம் வந்தால் கட்டம் தெரியாது. அதனால் இந்த மிதுன ராசி என்பவர்கள் கவனமாக நடந்து கொள்ளவும் நல்லதெல்லாம் நடக்கும் என்று சொல்லும்.
அடுத்தபடியாக கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல போய் குருவோட சேர்ந்து யோகம் பெற அருமையான அமைப்பு. நாளை மதியம் வரை இருக்கு நாள். ஆனால் 2.25 நாளைக்கு அந்த இடத்துல இருப்பார். நல்ல பலன்களை தருவார். கடகராசி என்பதற்கு குரு சந்திரன் இணைந்திருப்பது பெருத்த யோகம் என்று சொல்லலாம். உங்களுக்கு கடகராசிக்கு அட்டம சனி நடக்குது. இந்த சனி பகவான் என்ன 2 வருஷம் இருக்காரு, தடைப்படுத்துவார், தாமதப்படுத்துவார். அதனால் அவருடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது. அடுத்தபடியாக சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். குரு நல்ல பலமாக இருக்கிறார். இந்த குரு எங்க இருக்கிறார்னா 9ஆம் இடத்துல இருந்துட்டு சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். குரு சந்திர யோகம் என்ற ஒரு யோகத்தை தருகிறார். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு அமோகமான நாள். நல்லது நடக்கும். நாள் நன்றாக இருக்கிறது. வீட்டில் படுத்து தூங்கினா ஒன்றும் பண்ணாது, கொண்டாந்தெல்லாம் கொடுக்காது. உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். முயற்சி செய்தீர்களே ஆனால் நல்லது நடக்கும். முயன்றால் தான் எதுவுமே நடக்கும். முயற்சி செய்யவில்லை என்றால் எந்த காரியம் நடக்காது. கொண்டாந்தெல்லாம் வீட்டில் கொடுக்காது. ஒரு நல்ல பாதையை காட்டும். அதில் நம்ம கவனமாக பயணம் செய்தோமையானால் வாழ்க்கையில முன்னேறிக்கலாம். அதனால சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். அடுத்தபடியாக கன்னிராசி என்பவர்களே, கன்னியில கேது இருக்கு. குழப்பமான நாள். ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். குரு வேற 8ல் இருக்கார். அந்த குரு பகவான் சித்திர மாதம் 18ஆம் தேதி பேச்சியாக 9ஆம் இடத்துக்கு வரப்போறார். அருமையான நாள். சித்திரை 18க்கு மேல. கன்னிராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 6ல் இருக்கார். அவர் ஒரு நல்ல பலனை தருவார். 6ஆம் இடத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு ஒரு நிறைந்த ஒரு நல்ல பலனை தருவார். ஆகவே குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்கவும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று காலத்தை கடத்தி கொண்டிருக்காதீர்கள். அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியை குரு பார்க்கிறார். குரு மட்டும் பார்க்கவில்லை, குருவோடு சந்திரனும் சேர்ந்து பார்க்கிறார். 2 பேருடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவை துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை நல்ல நாள். நல்லது நடக்கும். உங்களுக்கு 6ல் ராகு இருக்கிறார். இன்னும் ஓர ஆண்டு அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த ஓர ஆண்டும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும், நிறைவான பலன்களை தரும் என்று சொல்லும். 6ஆம் இடத்து ராகு எந்த குறையும் இல்லாமல் வைத்துக் கொள்வார். அடுத்தபடியாக விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிக ராசிக்கு எந்த கிரகமும் பலமாக இல்லை. ஆகவே உங்களுக்கு குருவே 6ல், சனி செவ்வாய் 4ல், 5ல் ராகு. இதெல்லாம் ஒரு நல்ல பலன் இல்லை. அதனால உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. தேவையற்ற செலவுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிடுவார். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்ல பலன் தரும். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி பகவான் 3ல், ராகு 4ல். 7.5 சனியுடைய காலம் முடிந்தது. சனி 3ல் இருக்கு. இன்னும் 2.25 ஆண்டுகள் அந்த இடத்துல இருப்பாங்க. சனி பகவானுக்கு 3ஆம் இடம் மிக உயர்ந்த இடம். ஆகவே அவர் நன்மைகளை செய்வார். 3, 6, 11 சனி நன்று. அவரால் என்ன நன்மைகளை உங்களுக்கு செய்ய முடியுமோ அத்தனை நன்மைகளையும் செய்வார். ராகு 4ல் இருப்பதும் சிறப்பு. அதனால தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு 5ல் இருக்காரு. இந்த குரு 5ல் தனிச்சில் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார். ஆகவே இந்த நல்ல நாள். அடுத்தபடியாக மகர ராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனி இன்னும் 2 ஆண்டுகள், 2.25 ஆண்டுகள் இருக்கிறது.
முடியும் நேரம் கவனம் தேவை, நிதானம் தேவை. வண்டி வாகனங்களில் மெதுவாக செல்லுங்கள். அதாவது கவனமாக நடந்தோமையானால் ஒரு பழமொழி உண்டு, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடுன்னு சொல்லுவாங்க. அது போன்று நிறைய விரயங்கள் நடக்க வேண்டும் என்றால் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டால் கொஞ்சமாக விரயம் நடக்கும். தாங்கிக் கொள்கின்ற அளவுக்கு விரயம் நடக்கும், தாங்க முடியாத அளவுக்கு விரயம். இது கவனம் தேவை. 7:30 சனி நடக்குது, பைக்கில் போனோம், 120 போனால் சிரமம் தானே, 40 போனால் கீழே வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. இதுக்கு பேர் தான் பரிகாரம். நீங்கள் சனீஸ்வரனுக்கு எள்ளு பொருளை கட்டி வச்சு காக்கை சாதம் வச்சு விரதம் இருந்ததுனால இது மாறுமாங்கலாம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் ஒரு மன நிம்மதிக்காக நாம் செய்வது. மொத்தத்தில் நாம் கவனமாக நடந்து கொள்வதுதான் முழுமையான தவிப்பு என்று சொல்வது. இந்த பரிகாரம் என்ற சொல்லையே நான் தவிர்க்கிறேன். பரிகாரம் என்ற சொல்லே தவறு என்று சொல்கிறேன். பிரார்த்தனை என்று சொல்லுங்கள், வேண்டுதல் என்று சொல்லுங்கள், பரிகாரம் என்று சொல்லாதீர்கள். ஆகவே சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள், சிவபுராணம் பாராயணம் செய்யுங்கள். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நமக்கு. இரவு படுக்கின்ற வரை உழைப்புத்தான். காலையில எழுந்து ராத்திரி 11 மணி வரை வேலை தான். போறவில்லை, பற்றவில்லை. ஏன்னா செலவுகள் அதிகமாக இருக்கின்றது. நிறைய செலவுகள் அதிகப்பட்டு கொண்டே இருக்கிறது. எதையுமே குறைக்க முடியல நம்மளால. அதனாலே சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7:30 நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்மச்சனி நடக்கும். இந்த ஜென்மச்சனி காலத்தில் என்ன பெரியவங்க எழுதியிருக்காங்கன்னா, கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் போகும். கவனமாக நடந்து கொண்டால் தவிர்க்கலாம். கடன்கள் தலைக்கு மேல் போகின்ற அளவுக்கு நாம் எதையும் செஞ்சிடக்கூடாது. பிரச்சனைகள் வருகின்ற அளவுக்கு எந்த காரியத்தில் நாம் தலையேற்றக்கூடாது. இந்த பாதையில் போனால் பிரச்சனைனா மாற்று பாதையில் போயிருப்போம். இதுதான் கவனம் தேவை. ஆக உங்களுக்கு எந்த கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால நீங்கள் ஒரு 5 வருடம் இந்த 7:30 சனியுடைய காலம் இருக்கிறது. கவனமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மீனராசி என்பவர்களே, இந்த உங்களுக்கு 7:30 நடந்து கொண்டிருக்கிறது. மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களுக்கு 3 அன்பர்களுக்கும் 7:30 சனியுடைய காலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 7:30 சனி எங்களை கசைக்கு புடிந்து விட்டது, பாடாப்படுத்தி விட்டது என்று சொல்லுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். அந்த இறை வழிபாடை நாம் செய்வதில்லை. அந்த இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். கடவுள் இருக்கிறார், பயமே. சிவாய நம என்ற சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும். அப்பையார் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லல. அதனால நீங்க இறைவனை நாடுங்கள், சிவபுராணம் பாராயணம் செய்யுங்கள், கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமக்கு நிவர்த்தி ஆகும். கடவுள் நம்மை காவந்து கொள்வார். சிவனுடைய அடியார்களை 7:30 சனி தாக்கம் அதிகமாக இருக்காது. என்னுடைய பக்தன் அவனை ரொம்ப தொந்தரவு செய்யாத என்று சிவபெருமான் கட்டளையிடுவார். சிவனை மிஞ்சிய தெய்வம் உலகத்திலே யாருமே இல்லை. அதுதான் சொன்னார், சிவாய நம என்ற சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும் என்று சொன்னார். அதனால அன்பான நேயர்களே, இந்த 3 ராசி என்பவர்களும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களுக்கு இன்னும் 7:30 ஆண்டுகள் இருக்கிறது. ஐயா, 7:30 ஆண்டுகளும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டுமா? ஆமாம், நடந்துதான் கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்வது? 3 முறை இந்த 7:30 சனி வருகிறது ஒரு மனிதனுக்கு. முதல் ரவுண்டு மங்கு சனி, 30 வயதுக்குள்ள வந்தால் முதல் ரவுண்டு. அதுக்கு மேல் வந்தால் 2வது ரவுண்டு பொங்கு சனி. 60-70 வயசுக்கு மேலே வந்தால் மரண சனி. இந்த
இந்த மரணச்சனியும் தாண்டி நிறைய பேர் வாழ்ந்து 90 வயது ஒரு மனிதனுக்கு ஆயுள் பலம் இருக்கின்ற போது இந்த மரணச்சனி என்ன பண்ணும்? அவனுடைய ஜாதகத்தில் ஆயுள் பலம் அதுக்கு வந்து 3வது 2 மரணச்சனியெல்லாம் ஒன்று செய்யாது. மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும். நம்ம கவனமாக நடந்து கொண்டால் இதிலிருந்து வெளியில் வந்துடலாம். அன்பான நேயர்களே, கவனம் தேவை. நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முடங்கி கிடக்காதீர்கள், முயற்சி பண்ணுங்கள். முயன்றால் முடியாதது மனிதனால் ஏதும் இல்லை. முடங்கி கிடந்தால் செலந்தியும் நம்மை கூடு கட்டும். முயன்றால் எரிமலையும் நமக்கு வழிவிடும். அதில் இறைவனை நாடுங்கள், பக்தியோடு செய்யுங்கள். இந்த 7.5 சனி உள்ளவர்கள் எல்லாம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்கைக்கு அன்னம் வைத்து அதன் பிறகு சாப்பிடுங்கள். வாரத்தில் ஒரு நாள், மாசத்தில் ஒரு நாள் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள், வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக கோளறு பதிகம் தான் ரொம்ப முக்கியம். இந்த 7.5 சனி காலத்தில் இந்த கோளறு திருப்பதிகம்னு ஒரு ஞானசம்பந்தர் பாடிய ஒரு பாடல், 11 பாடல் இருக்கிறது. வேயர் தொழிபொங்கன் விடமுண்ட கண்டன் மிகநல் அப்படின்னு ஒரு 11 பாடல். அதை சனிக்கிழமை தோறும் காலை மாலை பாராயணம் செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அன்பான நேயர்களே, எல்லா நேயர்களும் எல்லா நலன்கள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு நோயற்ற வாழ்வே வாழ்ந்து நலமுடன் வாழ்ந்து எல்லா பொருளும் அடைய வேண்டுமாய் தாய் அன்னை பராசக்தியை வேண்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.